Hallelujah. 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 சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசு சுவாமி, இந்த அதிகால வேளையிலே இறைவார்த்தையை கேட்பதற்காக வாஞ்சியோடு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் வேறு வேறாக தொட்டு ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. இவருடைய இருதய கருத்துக்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிற தேவனே, இவர்களுக்கு இந்த வேளையிலே பூரண விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது வல்ல சக்தி ஒவ்வொரு நபர் மீதும் இறங்கட்டும் கர்த்தாவே. இயேசுவே, இறை வார்த்தையை கொடுப்பதற்காக காத்து நிற்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவே, உமது அபிஷேகத்தால் என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், என்னை தாங்கி பிடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியாக அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. Praise the Lord. Praise the Lord. இந்த ஏராளமான குடும்பங்கள்ல அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சாந்தி சமாதானம் இல்லை என்று ஏங்குகிறார்கள். பணக்காரருக்கும் நிம்மதி இல்லை, ஏழைகளுக்கும் நிம்மதி இல்லை, படித்தவனுக்கும் நிம்மதி இல்லை, படிக்காதவனுக்கும் நிம்மதி இல்லை, பெரியோருக்கும் நிம்மதி இல்லை, சிறியோருக்கும் நிம்மதி இல்லை. உலகமே அமைதிக்காக ஏங்குகின்றதுங்க. அது பிரியமானவர்களே, நீங்க நினைக்கலாம், நீங்க பெற்றிருக்கிற பட்டமும் பதவியும் பெயரும் புகழும் சொத்தும் சுகமும் உங்களுக்கு ஏராளமான அமைதியை கொடுக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, நீங்க பெற்றிருக்க இது எல்லாமே எதுவுமே உங்களுக்கு அமைதியை கொடுக்க முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், பணம் பத்தும் செய்யும், பணத்தை வைத்து எல்லாவற்றையும் வாங்கி விடலாம் என்று நீங்கள் நினைத்து ஏமாந்து போய் விடாதீர்கள். பணத்தை கொண்டு அமைதியை வாங்க முடியுமாங்க? எந்த கடையில போய்ங்க பணத்தை கொடுத்துட்டு எனக்கு 100 ரூபாய்க்கு அமைதி விடுன்னு சொல்லிட்டு அமைதி வாங்கிட்டு வர முடியும்? பிரியமானவர்களே, நீங்க நினைக்கலாம், அப்ப எப்படித்தான் அமைதி கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு அமைதி வேணும் என்றால் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளார், அவர் திருப்பெயரோ அமைதியின் அரசர். Praise the Lord. Praise the Lord. ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளார், அவருடைய பெயரோ அமைதியின் அரசர். பிரியமானவர்களே, உங்களுக்கு அமைதி வேணுமா? சாந்தி சமாதானம் வேணுமா? அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அமைதி கிடைக்கும். மீண்டுமாக சொல்கிறேன், இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழுங்க, பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்க, ஏராளம் அமைதி கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசு சுவாமி பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு கூட்ட வானதூதர்கள் வானத்தில் தோன்றி அருமையான ஒரு பாடலை இசைத்தார்கள். என்ன பாடினார்கள் தெரியுமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து பாருங்கள். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. Praise the Lord. Praise the Lord. என்ன சொல்லி புகழ்ந்தார்களாம்? உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக. எல்லாருக்கும் அமைதி கிடைச்சிடாதுங்க. பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உலக மக்கள் எல்லோரையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் மீட்பதற்காக அவர் வந்தார். இருந்தாலும் அவருக்கு உகந்த வாழ்க்கை நீங்க வாழ்கிறீர்களா? உங்களுக்கு மாத்திரம் தாங்க அமைதியும் விடுதலையும் கிடைக்கும். Praise the Lord. பிரியமானவர்களே, அமைதி வேண்டி
அமைதி வேணும்னு சொல்லிட்டு அலைந்து திரிந்து ஒவ்வொரு நாளும் குடித்து 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 அழித்து கொண்டிருக்கிற சகோதரா, விபச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கிற சகோதரா, போதை மருந்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களே, புகைப்பிடிப்புக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களே, உங்களுக்கு அமைதி வேணுமா? அருணாதர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மெசியாவுமாக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள், அப்பொழுது அமைதி கிடைக்கும். அமைதி வேணும் என்று உண்டில் பிரியத்திற்கும் உல்லாச வாழ்க்கைக்கும் உறக்கத்திற்கும் களியாட்டத்திற்கும் நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்களா? மனம் திரும்பு. அமைதி வேண்டும் என்று மணிக்கணக்கா டிவிக்கு முன்னால உட்கார்ந்து சினிமா படங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? சினிமா படங்கள் உனக்கு அமைதியை கொடுக்க முடியுமா? ஓ வாழ்க்கையே, ஓ குடும்ப வாழ்க்கையிலே தெருவுல போய்கிட்டு இருக்கும்போது சினிமா படம் உனக்கு நிம்மதியை கொடுக்க முடியுமா? எத்தனையோ சினிமாக்காரங்க நிம்மதி இல்லாம தற்கொலை செய்துகிட்டு தொங்கும் பொழுது அந்த படத்தை பார்த்தா, அப்படிப்பட்ட ஆள்கள் நடித்த படத்தை உன்னை பார்க்கும் பொழுது உனக்கு மனதுக்கு நிம்மதியா வரும்? கூடுதல் துன்பம் தான் வரும், கூடுதல் துயரம் தான் வரும். ஆக பிரியமானவர்களே, உனக்கு அமைதி வேணும்னாக்கும், உனக்கு மகிழ்ச்சி வேணும்னா, சாந்தி சமாதானம் வேணும்னாக்கும் மனம் திரும்பு. உன் பாவ வாழ்க்கையை விட்டுட்டு என் தேவன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக நீ ஏற்றுக்கொள். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ், அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ், அப்பொழுது உனக்கு அமைதி கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேமானவர்களே, ஒரு சகோதரனை நான் சந்திச்சேன். இரவு பகலா குடிச்சு 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 அழிச்சுக்கிட்டு இருக்கிற சகோதரன். அந்த சகோதரனை பார்த்து, சகோதரா நீர் எதற்காக குடிக்கிறீர் என்று கேட்டேன். அவர் இப்படியாக பதில் சொன்னார், கடன் பிரச்சனை சிஸ்டர், ஏராளம் கடன் பிரச்சனை. வெளியில போனா கடன்காரருடைய தொல்லை, வீட்டுக்குள்ள போனா மனைவியினுடைய தொல்லை தாங்க முடியாம மன அமைதியை இழந்தவனாக இந்த வேதனையை மறக்கிறதுக்காக ராத்திரி பகலா குடிக்கிறேன். கடனுக்கு மேல கடன் வாங்கி நான் குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் கேட்டேன், ஒரு நாளைக்கு ஏறக்குறைய எத்தனை ரூபாய்க்கு குடிப்பீங்க என்று கேட்டேன். அவர் சொன்னார், குறைந்தது ஒரு 500 ரூபாய்க்கு குடிப்பேன் என்று சொன்னார். கடனுக்கு மேல கடன் வாங்கி 500 ரூபாய்க்கு குடித்துக்கிட்டு இருக்கிறார். பொறுப்பற்ற மக்களே, சுயநலவாதிகளே, குட்டியார்களே, மனம் திரும்பு. உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு, கஷ்டப்பட்டு உள்ள தேவனுக்கும் மனிதனுக்கும் உகந்த வாழ்க்கையை நீ வாழும் பொழுது மாத்திரம்தான் உனக்கு அமைதி வரும். அமைதி இல்லைன்னு சொல்லிட்டு நீ குடிச்சிட்டு 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 படுத்துக்கிட்டாக்கா உனக்கு அமைதி வருமா? அந்த போதை செடியும் பொழுது உனக்கு என்னையா வரும்? மன சஞ்சலம் வரும், வேதனை வரும். இப்படி செய்துட்டமே, இப்படி குடிக்கிறோமே என்கிற வேதனைக்கு அடிமைப்பட்டு நீ உன் வாழ்க்கையவே நாசப்படுத்தி குடும்பத்தை தரமட்டமாக்குறதுக்கு முன்னால ஆண்டவருடைய பாதத்துல விழு. ஒரு ஊதாரி மைந்தனை போல, ஐயா நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, எனக்கு நிம்மதி வேணும் ஆண்டவரே, அந்த நிம்மதி உம்மகிட்ட மாத்திரம் தான் இருக்குதுங்கிறத எனக்கு தெளிவா தெரியும் ஆண்டவரே. விடுதலை தாரும் ஐயா, தேவனே விடுதலை தாரும், தெய்வமே விடுதலை தாரும் என்று என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல மண்டிட்டுருங்க. என் தேவன் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார், சமாதானம் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். சாந்தியும் சமாதானமும் அவற்ற இருக்குது. இயேசு சொல்கிறார், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். ஓடிவா வா, உனக்காக இருகரம் விரித்தவனாக நான் காத்து நிற்கிறேன். ஒரு ஊதாரி மைந்தனுடைய தகப்பன் ஒவ்வொரு நாளும் வாசலிலே நின்று காத்து கிடந்தது போல உனக்காக, மகளே உனக்காக, மகனே உனக்காக என் தேவன் காத்து நிற்கிறார். நீ வரமாட்டாயா? மன நிம்மதியை பெற்றுக்கொள்ள மாட்டாயா என்று ஏங்குகிறார். ஆக பிரியமானவர்களே, செய்ததெல்லாம் போதும், நீ செஞ்சு அழிஞ்ச பாவமெல்லாம் போதும். இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டு என் தேவனை நோக்கி வா. அப்பா நான் பாவம் செய்துட்டேன், இந்த ஒரு விசை மன்னியும் ஐயா,
என்று கதறுங்க. அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தாவீது ராஜாவை பற்றி நமக்கு தெரியும். சின்ன வயசு முதற்கொண்டு அவன் தேவனை சார்ந்து வாழ்ந்து வந்தான். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சமயத்தில் கூட எல்லா வேளையிலும் தேவனை துதித்து 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 போற்றிக் கொண்டு தேவனுக்கு மிகவும் பிரியமான மகனாக தாவீது வாழ்ந்து வந்தான். Praise the Lord. Praise the Lord. தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா? என் தேவன் எனக்கு அடைக்கலமும் கோட்டையுமாக இருக்கிறார். அவர் பாறையாக இருக்கிறார். அவர் எனக்கு கேடயமாக இருக்கிறார். எனக்கு ஒரு குறையும் கிடையாது என்று சொல்கிறார். என் ஆண்டவர் எனக்கு நல்ல ஆயனாக இருக்கிறார். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கிறார். எனக்கு கேடு வரும் நாளிலே அவர் கூடாரத்தின் உள்புறத்தில் வைத்து என்னை ஒளித்து வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த தாவீது எப்பொழுதும் இறை பிரசன்னத்திலேயே வாழ்ந்து வந்தார். அவர் இப்படியாக சொல்கிறார், ஆண்டவரே, உன் சன்னிதானத்தில் உன் பிரசன்னத்தில் ஒரு நாள் இருப்பது வேற இடத்துல 1000 நாட்கள் வாழ்வதை விட மேலானது என்று சொல்கிறார். எப்பொழுதும் தேவனுக்கு உகந்த மகனாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவருக்கு ஒரு சோதனை வருகிறது. மாமிச இச்சைக்கு அடிமைப்பட்டு போன இந்த தாவீது ஒரு விபச்சார பாவத்தை செய்து விட்டார். பிரியமானவர்களே, சில நாட்கள் சென்ற பிறகு அந்த பெண் இப்படியாக செய்தி சொல்லி அனுப்புகிறார், நான் கருவுற்றிருக்கிறேன். இதை கேட்டதுமே தாவீது மனமுடைந்து போய்விட்டார். அவரது இருதயம் குத்தப்பட்டு விட்டது. இந்த பாவத்தை எப்படியாவது மறைக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்கிறான். பிரியமானவர்களே, அந்த பெண்ணுடைய கணவன் உரியாவை போர்க்களத்திலே கொலை செய்யும்படி செய்கிறான். அவன் அப்படியாக மடிந்தான். உரியா மடிந்து போய்விட்டான். இப்பொழுது தாவீது என்ன செய்தார்? உரியாவின் மனைவி பெத்சபையை கொண்டு வந்து தனக்கு மனைவியாக்கி கொண்டார். பிரியமானவர்களே, ஒரு பாவம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அந்த ஒரு பாவம் நிச்சயமாக உங்களை இன்னொரு பாவத்தை செய்ய வைக்கும். தாவீதை பாருங்கள், மகா பரிசுத்தன், தேவனோடு நடந்தவர். இந்த மகனுக்கு வந்த வீழ்ச்சியை பாருங்க. அது பிரியமானவர்களே, நீங்க நினைக்காதீங்க நான் கடவுளோடு இருக்கிறேன், நான் ஜெபத்துல இருக்கிறேன், நான் எப்பவும் வேதம் வாசிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் விழமாட்டேன் என்று மாத்திரம் நினைக்காதீங்க. யானைக்கும் அடி சறுக்கும் என்பது பழமொழி. பிரியமானவர்களே, இந்த சாத்தானானவன் சாதாரண மக்கள் பின்னால சுத்த மாட்டாங்க. அவன் யார் பின்னால சுத்துவான் தெரியுமா? எந்த பிள்ளை கடவுளை தேடுதோ அந்த பிள்ளை பின்னாலே போவான். அவன் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி தெரிகிறான். அச்ச நடுக்கத்தோட ஒவ்வொரு நாளும் அதிகாலையில படுக்கை விட்டு எழுந்திருக்கும் பொழுது, தேவனே, இன்றைக்கு நான் பாவம் செய்து போகாதபடி உமக்கு உகந்தவற்றை மாத்திரம் இன்றைக்கு செய்யும்படியாக எனக்கு கிருபையை தாருமையா என்று செய்வீங்க. ஒவ்வொரு நாளும் நீ கண் விழிக்கும் பொழுது, தெய்வமே, இன்றைக்கு நான் பாவம் செய்து உம்மை நோகடித்து விடாதபடி, இயேசுவே, உமது சன்னிதானத்தை விட்டு நான் அகன்று போகாதபடி எனக்கு கிருபை தாருமையா, எனக்கு ஆசீர்வாதம் தாருமையா என்று சொல்லி ஜெபிங்க. Praise the Lord. இந்த தாவீது செய்த பாவத்தை ஆண்டவர் கண்டார். பிரியமானவர்களே, நீங்கள் இருட்டறையிலே செய்கிற எல்லா பாவமும் கூரை மீது அறிவிக்கப்படும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். தேவன் தாவீதுக்கு நாத்தானை அனுப்புகிறார். நாத்தானை என்கிற இறைவாக்கினர் கடந்து சென்று, தாவீதே, நீ பாவம் செய்து விட்டாய் என்று சொல்கிறார். அவருடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறார். இதை கேட்ட மாத்திரத்திலே தாவீது தரையில விழுகிறார். பிரியமானவர்களே, மனம் கசிந்து அழுகிறார். எதற்காக அழுகிறார்? ஆண்டவரே, இந்த ஒரு முறை மாத்திரம் என் பாவத்தை மறைச்சிடும் ஆண்டவரே. என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ நாட்டு குடிமக்களுக்கோ இந்த பாவம் தெரியாதபடி, இந்த பாவம் வெளியில வந்து விடாதபடி மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கதறலங்க. என்ன சொல்லி கதறுகிறார் என்று பாருங்கள். திருப்பாடல் 51வது அதிகாரம், திருப்பாடல் 51 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள்.
உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். 2 கருத்துக்காக அலறார், 2 கருத்துக்காக கதறுகிறார் தாவீது. என்ன சொல்லி கதறுகிறார்? ஆண்டவரே, என் பெயர் போயிடுச்சே, என் மானம் போயிடுச்சே, எல்லாரும் காரி துப்புவானே, என்னை மறைத்துக் கொள்ளும் என்று சொல்லலங்க. ஆண்டவரே, உன் சன்னிதானத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், நான் பாவம் செய்துட்டேன், நான் பாவியிலும் பெரும்பாவி, உன் சன்னிதானத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதையும். 2வதாக பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று செபிக்கின்றார். பிரியமானவர்களே, ஏன் அவன் அப்படியாக செபித்தான்? பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியுடைய 9 கனிகளிலே ஒண்ணுதாங்க அமைதி. இன்னைக்கு நீங்க அமைதி தேடி அலையிறீங்களா? பரிசுத்த ஆவியுடைய கனிகளுக்காக செபியுங்க. அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நம்பிக்கை, தன்னடக்கம் போன்ற 9 கனிகள் உண்டு. என அருமையானவர்களே, இந்த 9 கனிகளிலே ஒன்றுதான் அமைதி. ஆக இந்த பரிசுத்த ஆவியானவர் எடுபட்டு போய்விட்டார் என்றால் அவருக்கு அமைதி கிடைக்காது என்பதை அறிந்த தாவீது இப்படியாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும், உமது சன்னிதானத்திலிருந்து, உமது பிரசன்னத்திலிருந்து என்னை தள்ளி விடாதேயும் என்று கதறுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பாவம் செய்து போய்விட்டீர்களா? இன்றைக்கு இப்படியாக கதறுங்க. ஆண்டவரே, உன் திருமுனையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் சுவாமி, உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் ஆண்டவரே என்று சொல்லி கதறுங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, சவுல் ராஜாவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். இந்த சவுல் ராஜா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என்று மக்கள் கேட்ட காரணத்தினால இந்த சவுலை இஸ்ராயல் மக்களின் முதல் ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். பதவி கிடைத்ததுமே இந்த சவுல் ராஜா வித்தியாசமாக வாழ ஆரம்பித்து விட்டார். தேவனுக்கும் கீழ்ப்படியவில்லை, இறைவாக்கினர் சாமுவேலுக்கும் கீழ்ப்படியவில்லை. தன் விருப்பம் போல நான் தான் ராஜாவாயிட்டனே, இதையும் செய்வேன் அதையும் செய்வேன் என்று சொல்லி தேவனுக்கு கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தை செய்தான். பிரியமானவர்களே, அந்த ராஜாவிடம் இருந்து பரிசுத்த ஆவியானவர் அகன்று போய்விட்டார் என்று வேதம் கூறுகிறது. பாவம் செய்கிறவனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கவே முடியாத நன்மையானவர்களே. இந்த சவுல் ராஜாவை விட்டு பரிசுத்த ஆவியானவர் கடந்து சென்றதுமே அவனை தீய ஆவி ஆட்கொண்டது என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு அகன்று போய்விடுவார். பரிசுத்த ஆவியானவர் அகன்று போனதுமே அங்க ஒருத்தன் காத்துக்கிட்டு இருப்பான் வாசல்ல. வேறு சாத்தான். அந்த சாத்தான் உன்னை ஆட்கொள்வான். இன்னைக்கு ஏராளமான மக்கள் என்னிடத்துல வந்து, நாங்க என்ன தீமை செய்தோம், நாங்க என்ன தப்பு செய்தோம், நாங்க யாருக்கு எந்த தொல்லையும் கொடுக்கலையே, எங்களுக்கு ஏன் பேய் சொல்ல, எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம், எங்களுக்கு ஏன் செய்வினை என்று கேட்கிறது உண்டு. பிரியமானவர்களே, யாரும் உங்களுக்கு செய்வினை வைக்க தேவையில்லைங்க, யாரும் உங்களுக்கு பிசாசை ஏவி விட தேவையில்லை. நீ பாவப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது, நீ பாவத்திலே மூழ்கி கிடைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு அகன்று சென்று விடுவார். நீ அறியாமலே இருக்கும் பொழுதே சாத்தானவன் உன் இதயத்திற்குள் வந்து விடுவான். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? சாத்தான் வந்து உன்னை பார்ப்பான், அங்கே ஏராளம் இடம் இருக்குது, ஏராளம் பாவம் செஞ்சிருக்கிறான்னு தெரிஞ்சாக்கும் அவன் பாலைவனத்துக்கு கடந்து சென்று அவனுடைய கூட்டாளிகள் இன்னும் 7 பேரை கொண்டுட்டு வந்து 7+1 8 பேரும் இதயத்தில் குடியிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஆக பிரியமானவர்களே, அச்ச நடுக்கத்தோட நீங்கள் பரிசுத்தமாகுங்கள். இந்த சவுல் ராஜாவை பாருங்கள். அவன் பாவம் செய்த மாத்திரத்திலே மன நிம்மதியை இழந்தவனாக, அங்கேயும் இங்கேயும் பைத்தியக்காரனாக, பேய் பிடித்தவனாக அலைந்து திரிகிறான். இறுதியிலே விரக்தி அடைந்தவனாக, தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்து விரக்தி அடைந்தவனாக தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போய்விட்டான். அவனுடைய முடிவு பரிதாபமான முடிவு. பிரியமானவர்களே, இஸ்ராயல் மக்களில் முதல் ராஜாவாக எழுப்பப்பட்டவன் அவமானப்பட்டு மடிந்தான், தற்கொலை செய்து கொண்டு மடிந்தான். காரணம் என்ன? அவன் இறை பிரசனத்திலிருந்து மாறினான்,
தேவனுக்கு உகந்த வாழ்க்கை அவன் வாழவில்லை. தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அமைதி இருக்கும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. யூதாசை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். யூதாசு பண ஆசை பிடித்தவன். பண ஆசையினால தன்னுடைய குருவையே 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்று போட்டவன் யூதாஸ். 30 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டான். பிரியமானவர்களே, அவனுடைய இருதயம் குத்தலைங்க. அவன் நல்லா தான் இருக்கிறான், எப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்லி போயிடலாம். இயேசு சுவாமி சிலுவை சாவுக்கு திருப்பிடப்பட்டு விட்டார் என்று கேள்விப்பட்டதுமே அவனுடைய உள்ளம் குலுங்குகிறது, அவனுடைய மனசாட்சி குத்துகிறது. அவன் கடந்து வருகிறான். அந்த யூத குருக்களிடம் கடந்து வந்து, இதோ இந்த பைசாவை எடுத்துக்கொள்ளுங்கள், மாசத்தவரை காட்டி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி கதறுகிறான். யூத குருக்கள் என்ன சொன்னார்கள்? அது ஒன்பாடு, அது ஒன்பாடு என்று சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, மன அமைதியை இழந்தவனாக, உள்ளம் உடைந்தவனாக கயிற்றை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். எங்கே ஓடுறான்? நான்கு கொண்டு செத்து போக. 12 அப்போஸ்தலர்களே ஒரு நபர் யூதாஸ். பிரியமானவர்களே, 3 ஆண்டு காலமாக இயேசு கூடவே இருந்தான். ஆனா அவன் இயேசுவை பற்றி கொள்ளல. இயேசு கிட்ட இருந்த அந்த நிம்மதிய, அந்த அமைதிய அவன் சுதந்திரித்துக் கொள்ளல. காரணம் என்ன? அவனுடைய இருதயம் பணத்திலேயே புதைந்து கிடந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு கிடக்கிறீர்கள் என்றால் இந்த ஒரு யூதாசை போல நீங்கள் மடிவது நிச்சயம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இந்த சபையிலும் உறுப்பினராக இருக்கிறோம், அந்த சங்கத்திலும் உறுப்பினராக இருக்கிறோம், பங்கு பேரவையில் கூட உறுப்பினராக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் இப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டோம், இயேசுவுக்கு துரோகம் செய்ய மாட்டோம், இந்த படுபாவி, இந்த துரோகி இப்படி செய்துட்டானே, நான் மாத்திரம் அன்றைக்கு இருந்திருந்தா இப்படி செய்திருக்கவே மாட்டேன் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். பிரியமானவர்களே, மதுபான கடைக்கு முன்னால நின்றுகிட்டு 10,000 பேர் கடந்து செல்ற இடத்துல நின்றுகிட்டு நீ மதுபான குப்பிய வாங்கும் பொழுது நீ யூதாசை விட மோசமான பாவத்தை செய்கிறாய், என் இயேசுவை காட்டி கொடுக்கிறாய் என்பதை சின்னமாக அறிந்து கொள். உனக்கிட்ட விற்கிறவன் விற்பாங்க, நீ போய் ஒரு கடையில் போய் சிகரெட் பாக்கெட் ஒன்று கொடுங்கன்னு கேட்பேன், அவன் கொடுப்பான் சிகரெட் பாக்கெட்டை, நல்லா சிரிச்சுட்டு கொடுப்பான். காரணம் என்ன? அவன் நாளைக்கு நீ அந்த கடைக்கு வரணும், நாளைக்கு அடுத்த நாள் அந்த கடைக்கு வரணும், வியாபாரம் ஆக வேண்டும் என்பதற்காக சிகரெட் பாக்கெட்டை சிரிச்சுக்கிட்டு கொடுப்பான் உனக்கிட்ட. நீ அதை வாங்கிட்டு அப்பால போறதுக்கு முன்னால என்ன சொல்லுவான் தெரியுமா? போறான் பாரு, இவனா கிறிஸ்தவனா, சிகரெட் வாங்கிட்டு. அவனுடைய மதம் என்ன சொல்லுது? அவனுடைய வேதம் என்ன சொல்லுது? பாவம் செய்யக்கூடாது. போறான் பாரு, இவெல்லாம் கிறிஸ்தவனா. போறா பாரு, இவெல்லாம் கிறிஸ்தவனா. வாய் நிறைய சண்டை, வாய் நிறைய அசுத்த வார்த்தை, கிறிஸ்தவனா என்று சொல்லும். பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்களே என்றால் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழுங்கள். ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை யாரெல்லாம் வாழலையோ, நீ யூதாசை விட மோசமாக என் தேவனை காட்டிக் கொடுக்கிறாய், என் தேவன் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறாய் என்பதை தெளிவாக அறிந்து கொள். வாழ்ந்தால் பரிசுத்தமான வாழ்க்கை, இல்லை என்றால் மடிந்து போ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே ஏராளமான தற்கொலைகளை நாம் பார்க்கிறோம். செய்தித்தாளிலும் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏராளமான தற்கொலை, டவுரி பிரச்சனையினால தற்கொலை, கடன் தொல்லையினால தற்கொலை, மனசுக்கு நிம்மதியிலே விரக்தி அடைந்து தற்கொலை, அதே நேரத்தில் தொழில் நஷ்டப்பட்டு போய்விட்டது என்று தற்கொலை, படிப்பிலே செயலாகி போயாச்சுன்னு சொல்லிட்டு தற்கொலை. இது போல ஒவ்வொரு நாளும் ஏராளம் 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 தற்கொலை நம்ம பேப்பர்ல செய்தித்தாள்ல நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். காரணம் என்னங்க? மனிதன் ஐம்பெரும் ஆசைகளுக்கு அடிமைப்படுகிறான். இந்த ஆசைகளிலே ஏதாவது ஒரு ஆசை நிறைவேறாமல் போகும் பொழுது விரக்தி அடைந்து அவன் நாண்டு கொண்டு சாகிறான், விரக்தி அடைந்து தற்கொலைக்கு கடந்து போறான். பிரியமானவர்களே, பண ஆசைக்கோ பதவி ஆசைக்கோ
பொருளாசைக்கோ சொத்தாசைக்கோ மாமிச இச்சைக்குரிய ஆசைகளுக்கோ நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள் என்றால் அழிவது நிச்சயம். ஆசைகள் உங்களுடைய அழிவுக்கு இட்டு செல்லுமே ஒழிய மகிமைக்கு இட்டு செல்லாது. ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழணும்னாக்கும் போதுங்கிற மனசோட இருங்க. ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், ஆண்டவரே இது எனக்கு போதும் ஐயா என்று சொல்லி வாழும் பொழுது, போதும் என்கிற மனதோடு வாழும் பொழுது, என் தேவன் இயேசு கிறிஸ்துவை அவரை ஆண்டவர் மீட்பருமாக பற்றி கொண்டு வாழும் பொழுது, அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும் பொழுது உனக்கு அமைதி கிடைக்கும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசியுங்க. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். எல்லாரும் நல்லா கேளுங்க. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். பிரியமான பெற்றோரே, உங்க பிள்ளைங்க எப்படிங்க இருக்கிறாங்க? உங்க பிள்ளைங்க கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களா? உங்க பிள்ளைகளுடைய உடல் வளர்ச்சியில நீங்க அதிகம் அக்கறை செலுத்துறீங்க. உங்க பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியில அதிக அக்கறை செலுத்துறீங்க. உங்க பிள்ளைகளுடைய ஆன்ம வளர்ச்சியில நீங்க அக்கறை செலுத்துறீங்களா? உங்க பிள்ளைக்கு ஒரு நோயினாக்கும் இங்கேருந்து அப்போலோ ஆஸ்பத்திரி வரைக்கும் நடந்தே போய் சேருவீங்க. உங்க பிள்ளைக்கு படிப்பு வரலைனாக்கும் அந்த வட்டாரத்திலே, அந்த லோக்கல்ல எந்த டீச்சர் பெஸ்ட் டீச்சரோ அந்த டீச்சர்கிட்ட போய் உங்க பிள்ளைக்கு டியூஷனுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க. 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த பிள்ளைய கழுவி தொடச்சி எடுத்து, அதை யூகேஜி தான் படிச்சுக்கிட்டு இருப்பான், அவனை கழுவி எடுத்து தொடச்சி 5 மணிக்கு அந்த ஆசிரியருடைய வீட்டுக்காரரை தட்டுற அளவுக்கு கொண்டே நிறுத்துவீங்க. டீச்சர், பிள்ளைய டியூஷனுக்கு கொண்டாந்துருக்கிறேன். டியூஷன், உன் பிள்ளை படிக்கணும், பை நிறைய சம்பாதிக்கணும். கை நிறைய இல்லைங்க, பை நிறைய சம்பாதிக்கணும். அவனுடைய வாழ்க்கை எப்படியோ அதை பத்தி கவலையே கிடையாது. அவனுடைய ஆன்ம காரியம் எப்படியோ அதை பத்தி கவலையே கிடையாது. எரும மாடு போல வளரணும், பை நிறைய சம்பாதிக்கணும். இதுக்காக தானே நீங்க பிள்ளைகளை பெற்று வளர்க்குறீங்க. இயேசுசாமி எப்படி வளர்ந்தாருன்னு பாருங்க. அவர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் சிறந்து இருந்தார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். உங்க பிள்ளைகள்கிட்ட இருக்கிற சரத்தை பாருங்க, மரியாதை இருக்குதாங்க உங்க பிள்ளைகள்கிட்ட. 5 வயசு ஆயிடுச்சுனாக்கும் போடா உன் ஜோலிய பார்த்துக்கிட்டு எனக்கு தெரியும் என்று சொல்றான். இதுதாங்க நீங்க வளர்க்கிற வளர்ப்பு. பெற்றோரே, பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆண்டவர் இன்னைக்கு அருமையான குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாருனாக்கும் அந்த பிள்ளைகளுடைய உடல் வளர்ச்சியிலும் ஆன்ம காரியங்களிலும் நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய படிக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், பை நிறைய சம்பாதிக்க வேண்டும். அவன் எருமமாடா வாழ்கிறானா பண்ணியா வாழ்கிறானா அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஒரு முறை உபவாச கூட்டத்திற்கு ஒரு குடும்பம் கடந்து வந்தது. கணவன் மனைவி, 10 வயசுல ஒரு பையனும் 12 வயசுல ஒரு பொண்ணும் 4 பேரும் கடந்து வந்தாங்க. அமைதியாக ஜெபம் ஆரம்பித்தது. இந்த 4 பேரும் இருந்தார்கள். ஜெபம் ஆரம்பித்த ஒரு 10 நிமிஷத்திற்குள்ள அந்த பையன் வெளியில எந்திரிச்சு போனான். ஜெப கூட்டம் 2:30 மணிக்கு முடிந்தது. அது வரைக்கும் அந்த பையன் உள்ளே வரவே இல்லை. இந்த பெற்றோர்கள் என்னிடத்தில் பேசுறதுக்காக வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்க ஒரு பையனை கூட்டிட்டு வந்தீங்களே, அந்த பையன் யாரு அப்படின்னு. அவன் தாங்க எங்க மகன், ஒரே மகன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த பையன் எங்க போனான்? ஒரு 10 நிமிஷம் ஜெப கூட்டத்துல இருந்தா, அதுக்கு பிறகு எங்க போனானே தெரியலையே அப்படின்னு நான் கேட்ட பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, அவனுக்கு ஜெபம்னா பிடிக்காது பாருங்க. இப்படித்தாங்க, கோயிலுக்கு போடானா போக மாட்டான், ஜெப கூட்டத்துக்கு வந்தாக்க வெளியில எழுந்திரிச்சு போயிடுவான், இப்படித்தான் அப்படின்னு சொன்னான். பிரியமானவளே, அது சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த பையன் அசைஞ்சு 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 எரும மாடு மாதிரி வந்து நின்றான். இந்த சைஸ்ல 10 வயசு பையன் இந்த சைஸ்ல வர்றான். பிரியமானவர்களே, பிள்ளைகளை பெத்தெடுத்தா பத்தாதுங்க. சீராக் 16வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இறைப்பற்று இல்லாத பிள்ளைகளை பெற்றெடுப்பதை விட நீ பிள்ளை இல்லாமல் இருக்கிறதே நல்லது. உன் வீட்டுல பிள்ளைகள் இருக்குதா?
மிருகங்கள் இருக்குதா என்று அலசி பாருங்க. 5 வயசுல நீ அடிச்சு வளர்க்கலைனாக்கும் அவன் 50 வயசுல வளையவே மாட்டாங்க. ஆக பிரியமானவர்களே, உன் பிள்ளைக்கு வேத வசனத்தை சொல்லிக் கொடு. இரவும் பகலும் வேத வசனத்தை வாசிக்க சொல்லு. அவன் அதிகாலையில எந்திரிக்கும் போது வேத புத்தகத்தை கையில கொடுத்து, மகனே வாசிடா 10 வசனம். நீ கண்ணு திறந்து பார்க்கும் பொழுது உன் கண்ணு வேத புத்தகத்துல படணும் என்று சொல்லிக் கொடு. என்று சொல்லி கொடுக்குறீங்களா? இல்ல காலையில இருந்துச்சு, ஏடா எந்திரி டியூஷனுக்கு போகணும், ஏடா எந்திரி டான்ஸ் பிராக்டிஸ் போகணும், டேய் எந்திரா கராத்தைக்கு போகணும், டேய் எந்திரா ஜிம்முக்கு போகணும். உன் பிள்ளை ஜிம்முக்கும் போகும், கராத்தைக்கும் போகும், டான்ஸுக்கும் போகும். 11 வயசு ஆகும்போது கண்ணடிக்க ஆரம்பிக்கும். அப்ப கண்ணடிக்க ஆரம்பிக்கும் போது, ஐயோ என் பிள்ளைய அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன், நடு ரோட்ல நின்றுகிட்டு கண்ணடிக்கிறானே. நடு ரோட்ல நின்று கண்ணடிப்பான், கோயில் கோபுரத்துல ஏறி நின்றுகிட்டு கண்ணடிப்பான். பிள்ளைகளே, தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழுங்கள், தெய்வ பயத்தோடு வாழுங்கள், பெற்றோருக்கு பணிந்திருங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவன் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தது போல நீங்களும் தேவனுக்கும் மனிதனுக்கும் உகந்த வாழ்க்கை வாழுங்க. இறைவார்த்தை இரவும் பகலும் வாசித்து தியானம் பண்ணுங்க. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு கூட்டி கொடுக்கப்படும். Praise the Lord. Praise the Lord. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார், பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். Praise the Lord. Praise the Lord. முதல்ல யாருக்கு உகந்ததை தேடணும்? கடவுளுக்கு உகந்ததை தேடுங்க. Praise the Lord. Praise the Lord. உங்களுக்கு அமைதி வேணும் என்றால் முதலாக தேவனுக்கும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்ததை தேடுங்க, அமைதி கிடைக்கும். இரண்டாவதாக நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக, அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாது இருப்பதாக, அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள், அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாவாய், அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய். Praise the Lord. Praise the Lord. உங்களுக்கு அமைதி வேணுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அன்பையும் வாய்மையையும் உனக்கு அணிகலனாக அணிந்துகொள், அப்பொழுது உனக்கு அமைதி கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. வாய்மைனா என்னங்க? உண்மை. வாய்மைனா என்ன? உண்மை. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்கிறார், உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியலும் உமது வார்த்தையே உண்மை. வாய்மைனா என்ன? உண்மை. உண்மைனா என்ன? வார்த்தை, இறை வார்த்தை. உமது உண்மையே வார்த்தை என்று சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து. பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். ஆக பிரியமானவர்களே, உங்களிடத்திலே அன்பும் வாய்மையும் இருக்கும் பொழுது வாழ்வது நீங்கள் அல்ல, உங்களிடத்திலே இயேசு வாழ்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே இந்த வேதத்தை வாசியுங்க, இரவும் பகலும் வாசித்து தியானம் பண்ணுங்க, அதை வாழ்வாக்குங்க, அதை உங்களுக்கு அணிகலனாக்குங்க. அப்பொழுது உங்களுக்கு அமைதி கிடைக்கும். இணைச்சட்டம் 6:8 என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள், உன் கண்களுக்கு இடையே அடையாளப்பட்டமாக அவை இருக்கட்டும். பிரியமானவர்களே, நீங்கள் இறை வார்த்தையை வாசித்து 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 தியானம் பண்ணி அவற்றை வாழ்வாக்கும் பொழுது அந்த இறை வார்த்தையானது உங்க கழுத்துக்கு அணிகலனாக மாறுகிறது, கைக்கு பிரேஸ்லெட்டா மாறுகிறது, நெத்திக்கு நெத்திச்சூடியாக மாறுகிறது.
இறை வார்த்தையினால் நீங்கள் அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கும் பொழுது தேவன் உங்களை பார்ப்பார். அருளாளர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்கும் பொழுது அவர் மகிழ்ச்சியால் பூரித்து போவார். உங்களை அப்படியே தூக்கிட்டு போவார். எங்க? பரலோகத்துக்கு. அவருக்கு பக்கத்திலேயே அமர வைத்துக் கொள்வார். எந்த பிள்ளை எவன் ஒருவன் இறை வார்த்தையால் அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கிறானோ, எந்த ஒரு மகள் இறை வார்த்தையை அணிகலனாக அணிந்து கொண்டிருக்கிறாரோ, நீ தெய்வத்துக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறாய் என்பதை இனமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. என் அருமையான சகோதரிகளே, 1 கிலோ நகை போட்டுக்கிட்டு கழுத்துல, 1/2 கிலோ நகையை கையில போட்டுக்கிட்டு எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆட்டி 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 நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களை யாருங்க கண்ணும் கருத்துமா பாப்பா? திருடன் பாப்பா. பாத்தீங்களா? கரெக்டா சொல்லிட்டோம். வேற யாரும் பார்க்க மாட்டாங்க உங்களை. திருடன் பாப்பான். யாரு கழுத்துல 1 கிலோ தொங்குது, யாரு கையில 1/2 கிலோ தொங்குது? எதுக்கு? உன்னை பாராட்டுறதுக்கா? ஒரு மாலை ஒன்று வாங்கிட்டு வந்து உன் கழுத்துல போட்டு இந்த 1 கிலோ நகையோட இன்னொரு 1 கிலோ பூ மாலையும் போட்டுக்கோ, பார்க்கறதுக்கு சொடிப்பேன் என்று சொல்றதுக்கா? எப்போ உருவிக்கிட்டு போகலாம் என்பதற்கா? பேப்பர்ல படிக்கிறோம் இல்லைங்க. அவள் சாலை ஓரமாக சென்று கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்கள் வந்து கழுத்தில் இருந்த 1 கிலோவை வெட்டி எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். மர்ம நபர்கள் தான் உன்னை பார்ப்பேன். ஆக வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கழுத்துலையும் கையிலையும் நகைகளை பூட்டுறதுக்கு ஆசைப்படுறதை விட இறை வார்த்தையை பூட்டுங்க. இறை வார்த்தையை பூட்டும் பொழுது, இறை வார்த்தையால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது மோசையை விட அதிகமாக நீங்கள் ஜொலிப்பீர்கள், பிரகாசமாக இருப்பீர்கள். உங்கள் முகம் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக, வலுவலுன்னு இருக்கணுங்கிறதுக்காக 1/2 கிலோ நிவியா கிரீம் அப்ப வேண்டிய தேவையில்லை. சேரன் லவ்லி தேடி 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 வாங்கி பூசிக்கிற வேண்டியது தேவையில்லைங்க. இறை வார்த்தையினால உங்களை அலங்காரம் பண்ணுங்க. அப்போ ஜொலிப்பீங்க, மனசுக்கு அமைதி வரும். பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 2:5 என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. 1 யோவான் 2:5, அவரது வார்த்தையை கண்டுபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? யாருக்கிட்ட அன்பும் வாய்மையும் இருக்குதோ அவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் என்று பார்த்தோம். இப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ இறை வார்த்தையினால நீ அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமா அன்பு இருக்குங்கிறதுக்கு அதுதான் அடையாளம் என்று சொல்கிறார். எவன் ஒருவன் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து தியானித்து வாழ்வாக்கிறானோ அவனுக்கிட்ட நிச்சயமாக உண்மையும் இருக்கும், நிச்சயமாக அன்பும் இருக்கும். அன்பும் உண்மையும் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல மன அமைதி இருக்குங்க. வேணுமா உங்களுக்கு மன அமைதி? வேணுமா? இந்த வாயை திறக்க மாட்டேங்கிறேன். வேணும்னாக்கா வடக்கையும் தெற்கையும் இருக்க கடைக்கு போக வேண்டிய தேவையில்லை. நீங்க அன்புள்ளவங்களா இருங்க, உண்மை உள்ளவங்களா இருங்க, இறை வார்த்தையை வாசித்து தியானிங்க, உங்களுக்கு அமைதி கிடைக்கும். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல இயேசு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். என்ன சொல்கிறார்? நாம் தர்ற அமைதி இந்த உலகம் தர்ற அமைதி போன்றது அல்ல. அமைதி தேடி அடைகிற நெஞ்சமே, என் தேவன் இயேசு கிறிஸ்து தர்ற அமைதி நிரந்தரமான அமைதி. இந்த அமைதி எங்கே இருக்குதோ அங்கே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லை. இயற்கையின் சீற்றம் அவர்களை மோதினாலும், கொடிய நோய் அவர்களை தாக்கினாலும் அவருடைய இருதயத்திலே அமைதி என்றென்றும் குடிகொள்ளும். இந்த உலகம் தரும் அமைதியோ தற்காலிக அமைதி. ஏமானவர்களே, எல்லாம் அமைதியா இருக்குது, நல்லா போய்கிட்டு இருக்குது, பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்கிறாங்க, ஒரு குறையும் இல்லை, நல்ல சந்தோஷமா இருக்கிறேன், பூரண அமைதி எங்க வீட்டுல என்று நீ நினைக்கும் பொழுது கொடிய நோய் உன்னை தாக்கும். தொழிலிலே நஷ்டம் வரும்,
தொழில் கருவி கடலிலே மூழ்கி போய்விடும். இயற்கையின் சீற்றம் உன் குடும்பத்தை தாக்கும். அப்பொழுது ஐயோ கடவுளே நீ எங்கே இருக்கிற, நான் அமைதியா இருக்கிறேன் நினைச்சேன், எல்லாம் போச்சு, நீயா கடவுளா, நீ மண்ணாங்கட்டி என்று சொல்லி மண்ணவாரி தூக்கிட்டு போவேன். இதுதான் உலகம் கொடுக்குற அமைதி. அது பிரியமானவர்களே, உலகம் கொடுக்கிற அமைதியை தேடி நீங்க அலையாதீங்க. அழியாத அமைதி, நிரந்தரமான அமைதி என் தேவன் உனக்கு கொடுக்க காத்திருக்கிறார். அசைக்க முடியாத அமைதி. கடல் பொங்கி வந்தாலும், சுனாமி வந்தாலும், பூகம்பம் வந்தாலும், இடி முழக்கம் வந்தாலும், என்னென்ன துன்பங்கள், என்னென்ன கொடிய நோய்கள் உன்னை தாக்கினாலும் அசைக்க முடியாத அமைதி என் தேவன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். நீ தேடும் நிம்மதி என் தேவன் தருகிறார். வேணுமா? நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நிம்மதி விடுதலையும் ஆற்று இருக்குது இயேசுவிடம். இயேசு கிட்ட இருக்குங்க, இயேசு கிட்ட இருக்குங்க நிம்மதியும் விடுதலையும். அங்கேயும் போய் தேடி 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 அலைஞ்சி வீணாக்காதீங்க. மந்திரவாதி உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அலையாதீங்க. என் தேவன் இயேசு கிறிஸ்து நான் தர்றேன் உனக்கு நிம்மதி என்று சொல்கிறார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஒரு நாள் ஒரு குடும்பம் என்கிட்ட கடந்து வந்தது. சிஸ்டர், மந்திரவாதத்துக்கு அடிமைப்பட்டு ஏறக்குறைய 20 வருஷம் கஷ்டப்படுறோம், குடும்பமே தரமட்டமாயிருச்சு சிஸ்டர், எங்களுக்கு ஜெபம் பண்ணி விடுங்க என்று சொன்னாங்க. அப்பொழுது நான் அந்த குடும்பத்துக்கு சொன்னது, ஒவ்வொரு நாளும் எல்லோருமாக கூடி வந்து 1/2 மணி நேரம் வேதம் வாசிங்க. வேதம் வாசித்து தியானிக்கும் பொழுது உங்க குடும்பத்துக்கு அமைதி வருங்க, விடுதலை கிடைக்குங்க. இறை வார்த்தை தாங்க இயேசு. இயேசு உங்க குடும்பத்துல கொண்டாந்து நிறுத்துங்க. நிறுத்தும் பொழுது நீங்க தேடுற அமைதியும் நிம்மதியும் நிச்சயமா கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அனுப்புனேன். பிரியமானவர்களே, அவர்கள் கடந்து சென்ற குடும்பமாக ஒரே 1 வாரம் தான் வாசிச்சிருக்கிறாங்க. இறைவார்த்தையை வாசிச்சு 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 தியானம் பண்ணி தேவனை துதிக்கும் பொழுது 1 வாரத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் ஒண்ணுமில்லாம போய்விட்டது. எல்லோரும் நிம்மதியா தூங்குறோம். அவங்க பட்ட வாடு என்னன்னாக்க நிம்மதியா தூங்காத ஒரு நிலைங்க. எல்லாரும் நல்லா தூங்குறோம், நல்லா சாப்பிடுறோம், சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொன்னார்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. எல்லா இனத்தவரிலும், எல்லா இனத்தாரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து, அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே, நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர், அவருக்கு ஏற்புடையவர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, ஜாதி, இனம், மொழி என்று எந்த வித்தியாசமும் இல்லாம நேர்மையா செயல்படுறவங்க, தெய்வ பயத்தோடு இருக்கிறவங்க கடவுளுக்கு உகந்தவங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அவர்கள் அமைதியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, யோபு என்கிற ஒரு பக்தன் இருக்கிறார். அவர் கீழே நாட்டு மக்களிலே மிகவும் பெரியவராக இருக்கிறார். அவர் தெய்வ பயம் உள்ளவராக இருக்கிறார், நேர்மையாளராகவும் இருக்கிறார். ஆண்டவர் அவர் மத்தியிலே மிகவும் விருப்பமாக இருக்கிறார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா, என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா, அவனைப் போல் மாசற்றவனும், நேர்மையானவனும், கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும், மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். ஆண்டவர் யோபுவை பற்றி சாத்தான கிட்ட என்ன சொல்கிறார் என்று பாருங்க. யோபு எவ்வளவு நல்ல மனுஷனாக்கும், இந்த பூமியில அவனை போல நேர்மையானவன், அவனை போல பரிசுத்தமானவன், அவனை போல தெய்வ பயம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்கிறார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து இப்பொழுது இங்க வந்து நின்றார்னாக்கும் உங்களை எல்லாம் பார்த்து அவர் என்ன சொல்வார், உங்களை பத்தி மற்றவங்கள்ட்ட என்ன சொல்வார், நீங்க ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. என் தேவன் எனக்கு முன்னாடி வந்து நின்றார்னா என்னை பத்தி மற்றவங்கள்ட்ட அவர் என்ன சொல்வார்,
Praise the Lord. Praise the Lord. இன்றைக்கு இரவு படுக்க போறதுக்கு முன்னால நீங்க இப்படி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. ஆண்டவரே, என்னை பத்தி நீ என்னென்னலாம் சொல்ல விரும்புகிறீரோ அதை என் கணவனுக்கு கனவுல வெளிப்படுத்தும் ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபிங்க. அதை போல என் அருமையான சகோதரர்களே, நீங்களும் என்ன சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு படுக்கணும். ஆண்டவரே, என்னை பத்தி என்னென்ன சொல்ல நீ விரும்புகிறீரோ அதை என்ன என் மனைவிக்கு இன்னைக்கு கனவுல சொல்லும் என்று சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு படுங்க. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு சிலர் சிரிக்கிறத நான் பாக்குறேன். காரணம் என்ன? இன்னைக்கு ஆண்டவர் மாத்திரம் உன்னை பற்றி வெளிப்படுத்தினார்னாக்கும் நீ இருட்டறையில செய்யறது எல்லாம் வெளியில வந்துடும்ல. அது பிரியமானவர்களே, இன்றைக்காவது அச்ச நடுக்கத்தோட ஆண்டவருக்கு முன்னால நேர்மையான வாழ்க்கை வாழுங்க, தெய்வ பயமுள்ள வாழ்க்கை வாழுங்க. அப்பொழுது உங்களுக்கு அமைதி கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த சாத்தானானவன் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான்னு பாருங்க. யோபு சும்மாவா நல்லவனா இருக்கிறார், சும்மாவா தெய்வ பயமுள்ளவனா அவன் இருக்கிறான். நீ அவருடைய சொத்தெல்லாம் பாதுகாக்கிறது இல்லையா, அவனுக்கு ஏராளம் ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லையா, அதனாலதான் அவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சரி, நீ அவனை சோதிக்கலாம், ஆனால் அவன் உயிரை மட்டும் தொடாதே என்று சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, இந்த யோபுவுக்கு 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் குழந்தைகளும் 10 பிள்ளைகளும் உண்டு. அவருக்கு 7000 மாடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் உழுகிற மாடுகள், 500 பெட்டை கழுதைகளின் ஏராளம் சொத்து இருந்தது. சாத்தான் சோதிக்க ஆரம்பித்தான். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, 500 ஏர் உழுகிற மாடுகள் ஏர் உழுது கொண்டு இருக்க, பக்கத்திலே பெட்டை கழுதைகள் மேய்ந்து கொண்டிருக்க, செபானியர் கடந்து வந்து ஊழியர்கள் எல்லோரையும் கொன்றுவிட்டு மாடுகளையும் கழுதைகளையும் ஓட்டிக் கொண்டு சென்று விட்டார்கள். 7000 ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்க, விண்ணிலிருந்து பெய்த அக்கினி எல்லா ஆடுகளையும் ஊழியர்களையும் பொசுக்கி விட்டது. 3000 ஒட்டகங்களையும் கல்தையர் வந்து ஓட்டிக் கொண்டு சென்று விட்டார்கள். எல்லா வேலையாட்களையும் கொன்று போட்டு விட்டார்கள். இறுதியாக 10 பிள்ளைகளும் மூத்த மகன் வீட்டிலே விருந்து கொண்டாடி கொண்டிருந்த பொழுது பெரியதொரு காற்று அந்த வீட்டின் மூளையை தாக்க வீடு இடிந்து விழுந்து 10 பிள்ளைகளும் மரித்து போய்விட்டார்கள். இந்த செய்திகள் யோபுவுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. இவற்றை கேட்டதும் யோபு மிகவும் வேதனைப்படுகிறார், கதறுகிறார். ஆனால் அவருடைய இருதயத்தின் ஆழத்திலே அமைதி, அசைக்க முடியாத அமைதி இருந்தது. பிரியமானவர்களே, இத்தனை துன்பமான செய்திகள் அவருக்கு வந்தும் அவர் தன் வாயால் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று வேதம் கூறுகிறது. Praise the Lord. Praise the Lord. யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன், ஆண்டவர் அளித்தார், அவர் எடுத்துக்கொண்டார், அவரது பெயர் போற்ற பெருக என்றார். Praise the Lord. Praise the Lord. எத்தனை பெரிய துன்பம், எத்தனை பெரிய கஷ்டம், எவ்வளவு அழிவு. பிரியமானவர்களே, அவருடைய வாயினால ஒரு பாவமும் அவர் செய்யலங்க. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்கிறார். இதுதாங்க அடையாளம். ஒரு மனிதன் நிரந்தரமான அமைதியினால, இயேசு கிறிஸ்துவின் அமைதியினால நிரப்பப்பட்டிருக்கிறானாக்கும் அவன் அசைக்கப்படாதவனாக இருப்பான். அவனை எந்த தீமையின் சக்தியும் அசைக்கவே முடியாது. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு யாருக்காவது இப்படிப்பட்ட துன்பம் வந்திருக்குதாங்க? இந்த யோபு கஷ்டப்பட்டதை போல நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, தாங்க முடியாத துன்பம், தாங்க முடியாத கடன் பிரச்சனை, எல்லாம் அழிஞ்சு போச்சு, நிலமெல்லாம் அழிஞ்சு போச்சு, நான் வச்சிருந்த சொத்தெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் தரைமட்டம் ஆயிடுச்சு என்று சொல்லி அங்கலாய்க்கிறீங்களே. பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம் இந்த பூமியில வாழ்ந்துட்டு நம்ம நிரந்தரமான வாழ்க்கைக்கு போக போறோம். தற்காலிகமான வாழ்க்கையை குறித்து தற்காலிகமா கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த வாழ்க்கையை நினைத்து
அங்கலாகிக்காதீங்க மக்களே. நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை உண்டு, பரலோகம் உண்டு. அங்கே போய் சேர்றதுக்கு நீங்க அங்கலாகிக்கணும். அப்பொழுது உங்களுக்கு நிரந்தரமான அமைதி தேவன் தருவார். ஆண்டவருக்கு முன்னால நேர்மை உள்ளவர்களாகவும் தெய்வ பயம் உள்ளவர்களாகவும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இருதயத்தின் ஆழத்தில் எவராலும் எடுக்க முடியாத நிரந்தர மகிழ்ச்சியினால நீங்கள் சந்தோஷமாக நிரப்பப்பட்டு வாழ்வீர்கள். தொடக்க நூல் 39வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்வாறு தன் வீட்டையும் தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் விட்டதிலிருந்து எகிப்தியனின் வீட்டுக்கு யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர் ஆசி வழங்கினார். மாணவர்களே, யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர் எகிப்தியனின் வீட்டுக்கு ஆசி வழங்கினார். காரணம் என்ன? இந்த யோசேப்பு தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். ஆகவே அவன் தெய்வீக அமைதியினால் நிரப்பப்பட்டிருந்தான். இந்த யோசேப்பினுடைய கால்பட்ட இடமெல்லாம் ஆசீர்வாதமாக மாறியது. பிரியமானவர்களே, தேவனை அறியாத புரைனத்து சாதியாருடைய வீட்டுல, புரைனத்து மக்களுடைய வீட்டுல இந்த யோசேப்பு இருந்தாலும் ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க மக்களே, உங்களால உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குதா? உங்களால உங்க ஊர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குதா? உங்களால இந்த நாடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குதா? சிந்திச்சு பாருங்க. ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை நீங்க வாழும் பொழுது உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தமாக உங்கள் ஊர் ஆசீர்வதிக்கப்படும். நான் ஏற்கனவே கூறியது போல ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை எவனொருவன் வாழ்கிறானோ அவன் பக்கத்துல நிப்பான் பிசாசு அவனை கெடுப்பதற்காக. இதோ அந்த குட்டி பிசாசு இந்த புத்திபாரின் மனைவியினுடைய இருதயத்துல நுழைந்து இச்சையின் ஆவியாக வெளிப்படுகிறான். அந்த இச்சையின் ஆவியால் தூண்டப்பட்ட புத்திபாரின் மனைவி யோசேப்பை இச்சையின் கண் கொண்டு பார்க்கிறார். எப்படியாவது அவனை அடைய வேண்டும் என்று அவள் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு இறுதி வரைக்கும் ஆண்டவரில் நிலைத்து நின்றார். ஒரு நாளும் அவர் பாவம் செய்யவில்லை. அந்த மகளுடைய இச்சைக்கு இடம் கொடுக்கவும் இல்லை. பிரியமான சகோதரிகளே, இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளே, உங்கள் கணவன் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் இடத்துக்கு, தூர இடத்திற்கு பொருள் சம்பாதிப்பதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக உங்களை நம்பி உங்க குடும்பத்தை விட்டுட்டு கடந்து சென்றிருக்கலாம். கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் துரோகம் செய்யாதீங்க. இந்த புத்திபார் இந்த மனைவியை நம்பி குடும்பத்தை விட்டுட்டு போறான், வீட்டை விட்டுட்டு போறான், அவன் அரசாங்க தொழிலுக்கு போறான். இவள் என்ன செய்யறாள் என்று பாருங்கள். அந்த பணியாளர் ஒருவன் யோசேப்பினிடம் பாவம் செய்ய விரும்புகிறார். ஆனால் யோசேப்போ பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று இறுதி வரை நிலைத்து நிற்கின்றான். பிரியமான சகோதரர்களே, நீங்கள் வெளிநாட்டுக்கு தொழிலுக்காக பல காரியங்களுக்காக கடந்து செல்லலாம். எக்காரணத்தை முன்னிட்டும் உன் தேவனை நீ மறக்காதே. எக்காரணத்தை முன்னிட்டும் நீ கிறிஸ்தவன் என்பதை நீ மறக்காதே. மனைவி வீட்டுல தானே இருக்கிறா, யார் நம்மளை பார்க்க போறா என்று மாத்திரம் நினைக்கிறாத. தேவன் காண்கின்ற தேவனாக இருக்கிறார். நீ இருட்டறையில் செய்கிற பாவம் எல்லா இடத்துலையும் அவர் உன் கண்கள் உன்னை பார்த்து கொண்டே, தேவனுடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றன என்பதை நீ அறிந்து கொள். பிரியமானவர்களே, யோசேப்பு பாவம் செய்ய மறுத்துட்டான். அவனை சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க, பொய் குற்றம் சாட்டப்பட்டு தூக்கி போட்டாங்க. அப்பவும் அவன் நேர்மையானவனாக, தெய்வ பயம் உள்ளவனாக, தெய்வ பயத்தோடு வாழ்ந்து வருகிறான். தேவனுடைய ஆவி அவனை குடிகொள்ளுது. ஏராளம் கஷ்டங்கள், ஏராளம் துன்பங்கள் இந்த சிறைச்சாலையில இருந்த போதும் தெய்வத்துக்கு பிரமாணிக்கமானவாக அவன் வாழ்ந்தான். என் தேவன் அவரை நாட்டின் ஆளுநனாக உயர்த்தினார். யோசேப்பை நிமித்தம் 7 ஆண்டு காலமாக 7 ஆண்டுகள் வந்த பஞ்சத்திலே அந்த எகிப்திய மக்கள் எல்லாரும் மன நிம்மதியாக இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு ஏராளம் கிடைத்தது.
Praise the Lord. Praise the Lord. ஒரு மனிதன் பரிசுத்தமாக வாழ்ந்தார், தேவனுக்கு முன்னால பரிசுத்தமாக காணப்பட்டார், தேவன் அவரை உயர்த்தினார். பிரியமான மக்களே, என் குடும்பம் தள்ளாடுதே என்று ஏங்குகிற மக்களே, ஒரு நபர் உன் குடும்பத்துல பரிசுத்தமா இருந்தா போதும், ஆண்டவர் உன் குடும்பத்தை அப்படியே தூக்கி விட்டுருவார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அபிரகாமை பற்றி நமக்கு தெரியும். அவருக்கு 75 வயது இருந்த பொழுது சாராளுக்கு 65 வயது, குழந்தை பாக்கியமே கிடையாது. அவர்கள் தன்னுடைய தந்தையின் வீட்டிலே வாழ்ந்து வருகிறார்கள். தன்னுடைய தந்தை சேராகு சிலைகளை வழிபட்டு வருகிறார். ஏராளமான சிலைகளை பூஜை அறையிலே அடுக்கி வைத்திருக்கிறார். அபிரகாமும் அந்த சிலைகளை தான் வழிபட்டு வந்தார். ஆனால் அபிரகாமின் இருதயத்திலே இந்த சிலைகள் பேசுவது கிடையாது. இந்த சிலைகளுக்கு உயிர் உண்டா என்கிற ஒரு கொஸ்டின், பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் பேசுகிற தெய்வத்தை நான் காண வேண்டும், அவரோடு பேச வேண்டும், உயிருள்ள தெய்வத்தை நான் வழிபட வேண்டும் என்கிற ஏக்கம் அபிரகாமுக்குள்ளே இருந்து வந்தது. ஒரு நாள் அந்த பூஜை அறைக்கு கடந்து போறாரு. வரிசையா பார்க்கிறார், ஏராளமான சிலைகள் இருக்குது. எல்லா சிலைகள்கிட்டையும் பேசுறாரு. ஒரு சிலை கூட பதில் கொடுக்கல. எடுத்தாரு பெரிய ஒரு கம்பை, அடிச்சு நொறுக்கினாரு. அத்தனை சிலைகளும் சவுடுபொடியாக்கப்பட்டன. தந்தை அந்த ரூமுக்குள்ள போறார். அபிரகாமுடைய தந்தை அந்த ரூமுக்குள்ள போனோன்னு எல்லா சிலைகளும் உடைபட்டு கிடக்கிறத பாக்குறாரு. அபிரகாம் மேல பயங்கர கோபம் வருது. அபிரகாம கூப்பிட்டுட்டு என்ன செஞ்சிருக்கிற என்று கேட்கிறார். அப்போ அபிரகாம் சொல்றாரு, நான் ஒன்னும் செய்யல, இந்த சிலைகளுக்குள்ளே பிரச்சனை, அவர்கள் ஒருத்தரோட சண்டை போட்டு எல்லாரும் உடைபட்டு போனாங்க, தாங்களே தங்களை உடைச்சுக்கிட்டாங்க என்று சொல்கிறார். அப்பொழுது அபிரகாமின் தந்தை சொல்கிறார், சிலைகளுக்கு உயிர் இல்லை என்பது உனக்கு தெரியாதா? எப்படி அந்த சிலைகள் ஒருத்தரோட சண்டை போட்டு உடைச்சுக்கிற முடியும் என்று கேட்கிறார். அபிரகாமுக்கு மிகுந்த சந்தோஷம். அப்பா, அப்போ சிலைகளுக்கு உயிர் இல்லதானே, அப்ப அவைகள் தெய்வம் இல்லை என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அபிரகாமுக்கு மாபெரும் ஞானம் கொடுக்கப்பட்டது. என்ன அந்த ஞானம்? சிலைகளுக்கு ஜீவன் இல்லை, சிலைகள் ஜீவனற்றவை என்கிற சத்தியத்தை அவர் அறிந்திருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மனுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தேவன் உண்மை தெய்வன் நான் தான் என்பதை அபிரகாமுக்கு காட்டி கொடுத்தார். உயிருள்ள தேவன் நான் என்பதை அவர் காட்டி கொடுத்தார். உயிருள்ள தெய்வத்தை கண்ட மாத்திரத்திலே அபிரகாம் தேவனை பற்றி கொண்டார், கீழ்ப்படிந்தார், இறுதி வரைக்கும் விசுவாசத்தின் தந்தையாக திகழ்ந்தார். கடவுள் அபிரகாமை பலியை பெருகச் செய்தார். Praise the Lord. Praise the Lord. இந்த ஞானத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் உண்மை தெய்வம், நீரே வழியும் வாழ்வும் உண்மையுமாக இருக்கிறீர், நீரே உலகின் ஒளியாக இருக்கிறீர், நீரே தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறீர். உண்டாக்கப்பட்டது எதுவும் உம்மால் அன்றி உண்டாக்கப்படவே இல்லை. நீர் மாத்திரம் உயிருள்ள தேவன் என்பதை அறிந்து அவரை பணிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்க. நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக் கொடேன். Praise the Lord. Praise the Lord. நானே ஆண்டவர், என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கொடுக்கவே மாட்டேன். பிரியமானவர்களே, நாம் தொழுது கொள்கிற தெய்வம் தான் உயிருள்ள தெய்வம். அவரே இயேசு, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நமக்கு ஆசி வழங்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் மாத்திரமே நமக்காக மரித்தார். அவரே நமக்காக
உயிர்த்தார். அவரே நமக்காக இன்றும் ஜீவிக்கிறார். தொடக்கமும் முடிவுமானவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு அமைதி வேண்டுமென்றால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்த வாழ்க்கையை வாழுங்கள். இரண்டாவதாக இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானம் பண்ணுங்கள். மூன்றாவதாக தேவனுக்கு உகந்த வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, தெய்வ பயமுள்ள வாழ்க்கையை வாழுங்கள். நான்காவதாக உங்கள் உடலை தேவனுக்கு உகந்த உயிருள்ள தூய பலியாக ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது அமைதி கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழுங்க. இறை வார்த்தையை வாசிங்க. தெய்வ பயத்தோடு வாழுங்க. உங்க உடம்ப பரிசுத்த பலியா ஒப்பு கொடுங்க. அமைதி கிடைக்கும். ஆமென். ஆமென்.